முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. இது உங்கள் சிவதன்யா அகாடமி. இப்போ நம்ம இந்த வீடியோல சிவதன்யா அகாடமியுடைய வெற்றி நமதே சோசியல் சயின்ஸ் புத்தகத்தை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். அதுல தமிழ்நாடு ஜியாகிரபில இருந்து மட்டும் நான் எடுத்து கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அப்படியே லைவாவே காமிக்க போறேன். இது போக டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய புத்தகத்துல இருந்து 2000 கொஸ்டின் நான் அப்படியே சாம்பிளுக்கு வச்சிருக்கிறேன். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 கொஸ்டின் 50 கொஸ்டின் கொடுப்பாங்க, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 6th இருந்து 12th வரைக்கும் பாலிட்டில மட்டுமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல 15 கொஸ்டின் கேட்பாங்க. அது அத்தனையுமே அதுல இருக்கும். நான் தற்பெருமையா சொல்லல, டவுன்லோட் பண்ணி பாருங்க. 6th இருந்து 9th வரைக்கும் மட்டுமே 384 கொஸ்டின் எடுத்திருக்கிறேன். 10th பாலிட்டி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 200 கொஸ்டின், நம்ம 190 கொஸ்டின் இருக்கு. 11th and 12th சேர்த்து ஒட்டு மொத்தமாக 998 கொஸ்டின் எங்க இருக்கு, பாலிட்டி மட்டும். அப்படியே நான் டிஸ்கிரிப்ஷன்ல அவ்வளவுமே நான் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ்ல 75 கேள்வி கொடுத்துருக்காங்க. அதுல சயின்ஸ் 5 கொஸ்டின் பேரும். அதை தவிர்த்து சோசியல் மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நியர்லி ஒரு 60 கொஸ்டின் சோசியல்ல இருந்து மட்டும் வரும். சரிங்களா? அதுல யூனிட் பழையதுல யூனிட் 9 யூனிட் 8 இருந்துச்சு, இப்ப என்ன பண்ணிருக்காங்க யூனிட் 6 and 7 அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி கொடுத்துருக்கிறோம் இந்த புத்தகத்துல, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி ஃபுல்லாவே, அடுத்து 11th and 12th இருக்கக்கூடிய எத்திக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டரி நிறைய கவர் ஆகும், தமிழ்நாடு சார்ந்த தகவல் கவர் ஆகும். அப்ப இந்த தலைப்பு எல்லாமே சேர்த்து 6300 கொஸ்டின் கொடுத்துருக்கிறேன். அதுல 2000 கொஸ்டின் உங்களுக்கு சாம்பிள் கொடுத்துருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10th சோசியல் மட்டும் 6 பாடம் நமக்கு சிலபஸ்ல கவர் ஆகும். அதுல தமிழ்நாடு சார்ந்து ஒரு 3 பாடம் வரும். ஆனா நான் மொத்தமாவே 10th சோசியல்ல ஹிஸ்டரி மட்டும் 590 கொஸ்டின் கொடுத்துருக்கிறேன். அதை தாண்டி கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் பார்த்துக்கலாம். இப்போ அந்த 10th ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டோம்னா அந்த 6 பாடமும் ஹிஸ்டரியில ஒரு 3 பாடம் கவர் ஆகும், 3 பாடம் தமிழ்நாடு அந்த யூனிட் 7 இப்ப இருக்கக்கூடிய யூனிட் 6ல வந்து கவர் ஆகும். அப்ப நம்ம அப்படி பிரிச்சு பார்த்தோம்னாலும் அது கவர் ஆகும். பட் நம்ம ஸ்கூல் புக் வச்சு படிக்கிறப்ப மொத்தமா நான் படிச்சிருப்போம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த 10th ஹிஸ்டரி மட்டும் 590 கொஸ்டின் இருக்கு. அப்படியே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறேன், போய் பாருங்க. இப்ப நம்ம டிஸ்பிளே வச்சிருக்கக்கூடிய இந்த வந்து பாத்தீங்கன்னா 10th இருக்கக்கூடிய 6th and 7th ஜியாகிரபி பாடம், அது முழுக்க தமிழ்நாடு ஜியாகிரபின்னு வரும். யூனிட் 7ல இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ்ல கவர் ஆகும். அதன்படி நான் அந்த இதுல மட்டும் கொடுத்துருக்க கொஸ்டினுடைய தரத்தை பாருங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் கொடுப்பாங்க. நான் என்ன பண்றேன், அத்தனை கொஸ்டின் காட்டுறேன் பாருங்க. 200 கொஸ்டின் வந்து எடுத்துருக்கிறேன். எங்க, அந்த 2 பாடத்துல இருந்து மட்டும் 200 கொஸ்டின். நீங்க இதை வச்சு பயிற்சி பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா எந்த கொஸ்டினுமே மிஸ் ஆகாது. நீங்க ஒரு டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் பேட்ச் கொஸ்டினை நீங்க கையில வச்சுக்கோங்க. நான் கொடுத்துருக்கிற கொஸ்டினை கையில வச்சுக்கோங்க. நான் எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்கிறேன், எந்த அளவுக்கு தரமா கொடுத்துருக்கிறேன், ஏதாவது மிஸ் ஆயிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. பார்த்துட்டு தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த புத்தகம் என்னுடைய 11 வருட ஆசிரியர் பணி நிறைவு செய்தனோட தொடர்ந்து இந்த புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் கட்டண சலுகையோட இப்ப டிசம்பர் 25 வரைக்கும் நான் கொடுத்துட்டு. இந்த புத்தகத்தோட ரேட் வந்து 650 இருந்தது, இப்போ 550 பிளஸ் 70 ரூபாய் கொரியர் சார்ஜ். நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் அதிகபட்சம் 3 நாட்கள் உங்க கையில கிடைச்சிடும். இப்போ இந்த கொஸ்டினோட தரத்தை பாருங்க. இது அப்படியே நான் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பாருங்க, ஃபுல்லாவே பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டின் நான் எப்படி எடுத்திருக்கிறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் நீங்க படிச்சீங்கன்னா எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த தலைப்புல 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் வச்சுட்டேன்னா அப்ப இந்த 4 பாயிண்ட்டுமே தனித்தனியாவும் கேள்வி கேட்கலாம். புரியுதுங்களா? அதே மாதிரிதான் எல்லா கேள்வியுமே வரி வரியா ஒண்ணு விடாம எடுத்திருப்பேன். நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். நீங்க ஃபுல்லா இதை நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா கூற்று, காரணம், பொருந்தாததை கண்டுபிடி, பொறுத்துக. 200 கொஸ்டின் இருக்குன்னா அதோட ஒருத்து எவ்வளவு இருக்கும், கிட்டத்தட்ட 350 கொஸ்டினுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்படிதான் எல்லா தகவலுமே கொஸ்டினா கொண்டு வந்திருப்பேன். நீங்க 2 பாடத்தை படிச்சீங்கன்னா அத்தனை தகவலுமே இதுல இருக்கும். பாலிட்டி என்னென்ன பாடம் சிலபஸ்ல கவர் ஆகுதோ அத்தனை பாடம் நீங்க படிச்சது ஃபுல்லாவே இருக்கும். நானே சொல்லல, டவுன்லோட் பண்ணி தயவு செஞ்சு பார்த்துட்டு கால் பண்ணுங்க. நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அதிகபட்சம் 4 நாட்கள்ல கையில கிடைச்சிடும். எந்த புத்தக கடைகள்லையும் கிடைக்காது. சரிங்களா? ஆன்லைன் மூலமா நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா 4 நாட்கள்ல கிடைச்சிடும். சரியா? ஓகே, இந்த தரத்தை பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 200 கொஸ்டின் எடுத்துருக்கிறேன். அத்தனை கொஸ்டின் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதெல்லாம் பாருங்க, பொறுத்துக்க கொடுத்துருக்கிறேன். இதை நினைச்சா சும்மா ஒரு கேள்வி வச்சுட்டு போயிருக்கலாம். எல்லாமே கவர் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்ல இந்த பாத்தீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டினை படிச்சீங்க அப்படின்னாலே ஒரு கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு மெட்டீரியல் மாதிரி படிச்சது மாதிரி இருக்கும். கடைசி நேரத்துல புக் எடுக்கவே தேவையில்லை. அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா இதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இங்க பாருங்க, ஒவ்வொரு கேள்வியுமே எப்படி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டுல சத்தியமா சொல்றேன், நீங்க 3000 கொடுத்து டெஸ்ட் பேஜ்ல சேர்ந்தா கூட இவ்வளவு கொஸ்டின் கொடுத்துருக்க மாட்டாங்க. ப்ரௌடாவே நான் சொல்றேன், 3000 கொடுத்து நீங்க சேர்ந்துருந்தா கூட இவ்வளவு கொஸ்டின் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவ்வளவு உழைப்பு போட்டுருக்கிறேன். முழுக்க நானா எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நான் எஃபர்ட் போட்டு இந்த கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிறேன். குப்தர், முகலாயர், மராத்தியர், டெல்லி சுல்தான், எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு டவுட் கேட்டாலும் அவங்க சொல்றதுக்கு தயாரா இருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். உழைப்பு போட்டு பொதுத்தமிழையும் பொது அறிவையும் கிட்டத்தட்ட 11000 கொஸ்டின் எடுத்துருக்கிறேன். அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும். இதுல யாருடைய கொஸ்டினாவது ஒரு கொஸ்டின் கூட ஒரு துளி கூட என்ன பண்ணிருக்க மாட்டேன், காப்பி பண்ணி எடுத்துருக்க மாட்டேன். முழுக்க நானே எடுத்திருப்பேன்.
அந்த எங்க சார் இருக்குன்னு கேட்டா கூட அந்த பக்கம் வந்து கூட நான் சொல்ற அளவுக்கு எஃபோர்ட் போட்டு எடுத்துருக்கிறேன். அந்த அளவுக்கு தரமான ஒரு கொஸ்டின், நீங்க வச்சிருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்க பாருங்க, ஏன்னா இது மாதிரி யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்களே பார்க்கலாம், நீங்க வந்து எவ்வளவு பெரிய இன்ஸ்டியூட்ல சேர்ந்திருந்தாலும் இவ்வளவு கொஸ்டின் இவ்வளவு தரமா கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க. நான் அது என்னது கிட்டத்தட்ட ஒரு 2000 கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிளுக்கு நான் கொடுத்துட்டேன். அதை பாருங்க, பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு கால் பண்ணுங்க. அடுத்து நம்ம தொடர்ச்சியா 4 நாட்கள் உங்க கையில கிடைக்கிற மாதிரி நான் அனுப்பி வச்சிருவேன். சரியா? அது போக இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு கடைசியாக ஒரு 4 நாட்களுக்குள்ள 15,000 புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. என்னுடன் இணைந்து பயணிக்கிறதுக்கு நானும் உங்களுக்காக நான் முயற்சி செய்வேன். நிறைய உழைப்புகள் போட வேண்டியது இருக்கு. பொது தமிழ் தொடர்ச்சியா வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஜென்ரல் ஸ்டடிஸும் வீடியோஸ் கொடுப்பேன். என்னுடைய கிளாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ்ல ஜியாகிரபிலாம் நடத்தி போட்டுருக்கேன். அதெல்லாம் போய் பாருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு 15,000 சப்ஸ்கிரைபர் புதுசா ஒரு வகுப்பு எடுத்து, அதாவது 11 வருஷம் ஆயிடுச்சு நான் இந்த ஃபீல்டில் வந்து. இப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20,000 சப்ஸ்கிரைபரை தாண்டி வெற்றிகரமாக போயிட்டு இருக்கிறோம். ரொம்ப நன்றி. அதாவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருக்க அனைவருக்கும் நன்றி. புதுசாக பார்க்குறீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம தொடர்ந்து பயணிப்போம். இந்த புத்தகம் ரொம்ப குறைவான விலையில தரமான முறையில் நான் தயார் செஞ்சு கொடுத்துருக்கிறேன். பாருங்க, எல்லாமே பார்த்துறேன். நான் கொஸ்டின் வந்து ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். முழுசா பார்த்துட்டு ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. பாருங்க, ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி எடுத்திருக்கேன் பாருங்க. டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்பாங்களோ அதே முறையில் தான் தயார் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்களா? நீங்க வந்து இப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்கன்னா 10th ஜியாகிரபி மட்டுமே அதிகபட்சம் யாராவது 100 கொஸ்டின் கொடுப்பாங்க. ஆனா நான் 10th ஜியாகிரபில மட்டுமே கிட்டத்தட்ட இதோட சேர்த்து 600 கொஸ்டின் இருக்கு. 600 கொஸ்டின் 10th ஜியாகிரபி மட்டும். உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஜியாகிரபி மட்டும் காட்டுறேன். ஆனா மொத்தம் 600 கொஸ்டின் இருக்கு. 6th and 7th எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். டெட்டுக்கு படிக்கிறவங்களாம் அந்த 6 to 9th படிச்சுக்கோங்க. போலீஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க 6 to 9th படிச்சு வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க 10th கொடுத்துருக்க நான் கொடுத்துருக்கிற 600 கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போங்க. அதுல இருந்து தான் கேள்வி இருக்கும். அப்படிதான் நான் உறுதியா சொல்லுவேன். பாருங்க எந்த அளவுக்கு நான் கொஸ்டின் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் 200 கொஸ்டின் 2 பாடத்துக்கு மட்டும். யாராவது கொடுத்துருப்பாங்களா? அது ஏனதான் எடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் பாருங்க. ஒரு வரி விடாம எல்லாத்தையுமே கேள்வியா மாத்திருக்கிறேன். இப்பெல்லாம் ரீசெண்டா இப்படிதான் கேள்விகளை கேட்கறாங்க. நம்ம எதை ஸ்கிப் பண்றோமோ அதான் கேள்வி கேட்கறாங்க. பட் நான் எல்லாத்தையும் நான் எடுத்து மொத்தமா கொடுத்துட்டேன். பாருங்க எந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதை ஃபுல்லா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்ல எடுத்து ஃபுல்லா நீங்க பாத்துக்கோங்க. சரியா? மொத்தம் இந்த பாடத்துல மட்டும். அதே மாதிரி இதுக்கு ஆன்சர் இல்லையே சார், என்ன சார் பண்றதுன்னா பின்னாடி கொடுத்துருப்பேன். பாத்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச உடனேயே பின்னாடி ஆன்சர் வச்சிருப்பேன். ஏபிசி நீங்க டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். கடைசி நேரத்தில் ஆன்சரை குறிச்சு வச்சுட்டு அப்படியே அதை மட்டும் வச்சுட்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். தரமான ஒரு புத்தகம். தேவைப்படக்கூடியவங்க மிஸ் பண்ணாம நீங்க எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? கிட்டத்தட்ட 3000 4000 டெஸ்ட் பேஜ் கொடுத்துருக்கீங்க. பிடிஎஃப்க்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் புத்தகமாவே உங்க வீட்டுக்கு வந்துடும். நீங்க வாங்கி வச்சுட்டு திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். சோசியலை பொறுத்த வரைக்கும் நான் கான்பிடண்டா சொல்றேன், சோசியல்ல மட்டும் 60 கொஸ்டின் வரும். இந்த புத்தகத்திலிருந்து 60க்கு 60 வரும். நான் சொல்ல மாட்டேன். விளம்பரமா போலியா பேசணும் விரும்பல. ரியாலிட்டியா பேசணும் அப்படின்னா 50 கொஸ்டின் வரைக்கும் இதுல இருக்கும். இந்த ஒரு புத்தகத்திலிருந்து நியர்லி 50 கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். தமிழுக்கு நான் தனியாக ஒரு புத்தகம் போட்டுருக்கேன். இந்த தமிழ் சார்ந்த இலக்கியம் சார்ந்த அதுல சில கொஸ்டின் போச்சு வச்சுக்கோங்களேன். இந்த புத்தகத்திலிருந்து ஒரு 47 to 50 கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஏன்னா அது ஒண்ணு விட நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டேன். சரியா? எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம்.